ஆமீன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்துடைய இறுதி நாளை நோக்கி நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். குழப்பங்கள் அதிகரிக்கும் என்று சொன்னார்களே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த அளவிற்கு குழப்பங்கள் அதிகரிக்கும் என்று சொன்னால், நம்முடைய ஈமானை பாதுகாப்பது என்பதே மிகவும் ஒரு சவாலாக ஆகிவிடும். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஹதீஸுடைய ஒரு பகுதியிலே, காலையிலே ஒரு மனிதர் முஃமினாக இருப்பார், ஆனால் மாலை வரை அவருடைய ஈமான் நிலைத்திருக்குமா என்பது கேள்விக்குறியானதாக இருக்கும். காலையிலிருந்து மாலை வரை எவ்வளவு நேரம்? மிக குறுகிய நேரம்தான். அந்த அளவிற்கு காலையில் முஃமினாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை மாலை வரை பாதுகாப்பது என்பதை கேள்விக்குறியாகும். மாலையில் ஒரு மனிதன் முஃமினாக இருப்பார், ஆனால் அவர் காலை வரை முஃமினாக இருப்பாரா என்பது சந்தேகம். காஃபிராக மாறிவிடுவார் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த அந்த எச்சரிக்கையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே கியாமத்துடைய நாள் மிகவும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. கியாமத்துடைய பல்வேறு அடையாளங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கின்றது. அதற்கு முன்பாக நம்முடைய ஈமானை நாம் உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். கியாமத் நாள் அடைந்து விட்டது என்று சொன்னால், அதனுடைய நெருக்கத்திற்கு சென்று விட்டோம் என்று சொன்னால், நம்முடைய ஈமான் அதை பாதுகாப்பது என்பது மிகவும் சிரமமானதாக ஆகும். ஏன்? ஈமான் என்பது அந்த அளவிற்கு முக்கியமானதாக இருக்கு என்று சொன்னால், உண்மையிலே அதுதான் முக்கியமானது. நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான ஆதாரமே ஈமான் தான். ஈமான் இல்லாமல் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே எந்தவித மதிப்பும் இல்லை அந்த மனிதனுக்கு. ஈமான் இல்லாத மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே மதிப்பும் இல்லை, அவருக்கு எந்த விதமான உபகாரங்களும் கிடையாது. இப்போ யாருக்கு தான் அங்கு உபகாரம், அல்லாஹ்வுடைய வெகுமதிகளை பெற முடியும் என்று சொன்னால், யார் இந்த உலகத்திலே ஈமான் உடையவர்களாக நாளை மறுமையை சந்திக்கின்றார்கள் அவர்களுக்கு தான். இந்த ஈமானை பறிப்பதற்காக ஷைத்தான் பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொள்வான். பல்வேறு விதமான சோதனைகளை நம்மை உட்படுத்துவான். அது போன்ற தருணங்களில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும். இறுதி நாள் வரை நம்முடைய ஈமானையும் நம்முடைய சந்ததிகளுடைய ஈமானையும் பாதுகாக்க வேண்டும். அதற்கான முன்னெடுப்புகளை நாம் எடுக்க வேண்டும். பல விதங்களில் நாம் இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, கியாமத் நாளின் பல்வேறு அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவற்றில் ஒரு அடையாளம்தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுவது. கியாமத் நாளுடைய அடையாளங்கள் ஒன்றுதான் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுவது. இந்த அடையாளம் கடைசியாக தோன்றக்கூடிய கிட்டத்தட்ட சிறிய அடையாளம் பெரிய அடையாளம் என்பதாக பிரிக்கப்பட்டு இருக்கின்றது. சிறிய அடையாளங்களுக்கும் பெரிய அடையாளங்களுக்கும் மத்தியில் தான் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுவார்கள் என்பதாக ஹதீஸிலே நாம் பார்க்க முடிகின்றது. கியாமத்துடைய சிறிய அடையாளங்கள் நிகழ்ந்து முடிந்ததற்கு பின்னால் பெரிய அடையாளங்கள் ஆரம்பிக்கும். அந்த பெரிய அடையாளங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பாகத்தான் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுவார்கள். இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுவதும் கியாமத் நாளுடைய ஒரு அடையாளங்களில் ஒன்றாகும்.
கண்ணியமிக்கவர்களே, ஏன் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுகின்றார்கள் என்ற கேள்விக்கு பதிலாக நாம் பார்ப்போம். ஆனால் அந்த காலத்திலே மிகவும் குழப்பங்கள் அதிகரித்திருக்கும். தீயவர்கள் அதிகமாக காணப்படுவார்கள். வலியவர்கள் சாதாரண மனிதர்களை என்ன செய்வார்கள்? அவர்கள் மீது அநியாயத்தை கட்டவிழ்த்து விடுவார்கள், அநியாயம் செய்வார்கள். நீதியான ஆட்சிகளை அப்பொழுது பார்க்க முடியாது, நீதத்தை பார்க்க முடியாது. எங்கு பார்த்தாலும் குழப்பம், கூச்சல், ஒரு உலகமே ஒரு வித்தியாசமானதாக காணப்படும், நரக வேதனையாக காணப்படும். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெளிப்படுத்துவான். அவர்கள் வெளியானது பிறகுதான் முஸ்லிம்கள் எல்லாம் பெருமூச்சு விடுவார்கள். முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஆகும். சொல்ல போனால் முஸ்லிம்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்பதாக சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து விட்டால் முஸ்லிம்கள் பெருமூச்சு விடுவார்கள். ஏன்? இனி வரும் காலம் எல்லாம் வசந்த காலம்தான். முஸ்லிம்களுடைய எல்லா விதமான சிரமங்களும் நீங்கி அவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கான ஆரம்பமாகத்தான் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுவார்கள். சரி, இவர்கள் யாருடைய சந்ததியிலிருந்து வெளிப்படுவார்கள் என்று சொன்னால் ஹதீஸிலே மிக தெளிவாக காணப்படுகின்றது. யாரும் நான் தான் மஹதி என்று சொல்ல முடியாது. நான் மஹதியாக வந்துவிட்டேன், நான் வருவேன் என்று யாருமே சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இதற்கு முன்னால் சொன்னவர்கள் நிறைய இருக்கின்றார்கள், தற்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மஹதி, நான் மஹதியாக வருவேன், அல்லாஹ் எனக்கு கனவிலே காட்டினான், நான் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதாகெல்லாம் குழப்பங்கள் பரவி வருகின்றது. எனவே இந்த குழப்பத்திற்கு நாம் தெளிவு பெற வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா, நம்முடைய ஈமானை பாதுகாத்து அல்லாஹ்வுடைய சன்னிதானம் வரை கொண்டு போய் சேர்ப்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. எனவே இது போன்ற குழப்பங்களில் நாம் சிக்கி நம்முடைய கொள்கையை இழந்து ஈமானை இழந்த மக்களாக நாம் மாறிவிடக்கூடாது. எனவே அதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும், நாம் தெளிவாக்கிவிட வேண்டும். ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது வருவார்? கடுமையான குழப்பத்தினுடைய காலத்தினுடைய அந்த காலத்திலே தான் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். இவர்கள் யாருடைய சந்ததியில் வருவார்கள் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கிவிட்டார். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகனான ஹசன் ரலியல்லாஹு அவர்களுடைய சந்ததியிலிருந்து தான் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பார்கள். தெளிவாக ஆகிவிட்டது. ஏன்? இந்த அவருடைய பெயரையும் சொல்லி இருக்கின்றார்கள், என்னுடைய பெயரோடு ஒத்து இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்பதாக அவருடைய பெயர் இருக்கும். அவருடைய பெயர் அல் மஹதி என்பதாக சொல்லப்படும். இப்போ பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்ததியிலிருந்து அவர் வருவார். ஹசன் ரலியல்லாஹு அவருடைய அந்த பரம்பரையிலிருந்து அவர் வரக்கூடியவராக இருப்பார். அவருடைய பெயர் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்பதாகவும் இருக்கும் என்பதை போன்று என்ற விளக்கங்கள் உட்பட சொல்லப்பட்டிருக்கின்றது ஹதீஸ்களிலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்திட்டார், இமாம் மஹதி அவர்கள் என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள், நபி அவர்களுடைய பரம்பரையில் இருந்தால் ஒருவர், வேறு எந்த பரம்பரையிலிருந்தும் வர முடியாது என்பதையும் தெளிவுபடுத்தி விட்டார். அந்த காலம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அநீதத்தால் இந்த பூமி நிறைந்து காணப்படும். ஆரம்பத்தில் சொன்னீங்களா, நிறைய குழப்பங்கள் இருக்கும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் உம்மத்தினுடைய இறுதி காலத்தில் தான் இமாம் மஹதி அவர்கள் வெளிப்படுவார்கள். அந்த காலத்தை பற்றி சொன்னார்கள். இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துவிட்ட பிறகு உலகமே செழிப்பானதாக ஆகிவிடும்.
குழப்பங்கள் நீங்கிவிடும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மழை என்ன செய்யுங்க, அற்புதமான மழை பொழியும், விளைச்சல் எல்லாம் மிக அதிகமாக விளைவிக்கும், மக்கள் எல்லாம் செல்வ செழிப்போடு வாழ்வார்கள், செல்வங்கள் சரிசமமாக பங்கிடப்படும். தற்காலத்தில் இருப்பதை போன்று செல்வங்கள் ஓரிடத்திலே குவியாது, அந்த செல்வங்களை சமமாக பங்கிடப்பட்டு, சமமாக பங்கிட்டாலே மக்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, செழிப்பா மாறிடுவாங்க. அதுதான் இங்க சொன்னாங்க, செல்வங்கள் எல்லாம் சமமாக பங்கிடப்படும், அனைவர்களுக்கும் கொடுக்கப்படும், நீதமான ஆட்சி ஆழ்வார்கள் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய அந்த அடையாளத்தையும் சொன்ன அங்க அடையாளங்கள், அவர் என்ன செய்வாருங்க, விரிந்த நெற்றியுடையவராக இருப்பார், எடுப்பான மூக்குடையவராக இருப்பார் என்பதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அங்க அடையாளங்களை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆளுமை மிக்கவராக இருக்கிறார், அவரிடத்தில் இஸ்லாமிய அறிவு அதிகமாக இருக்கும், ஞானம் அதிகமாக இருக்கும், அவரிடத்திலே நீதம் இருக்கும், இப்படியாக நல்ல குணங்கள் எல்லாம் அவர் ஒன்றிணைந்தவராக இருப்பார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரே இரவிலே அல்லாஹ் தஆலா அவர்கள் ஆட்சி செய்வதற்கான தகுதியை கொடுப்பார் என்று சொன்னார்கள் பெருமானார். அவர் வெளியில நான் தான் மஹதி அப்படின்னு சொல்ல மாட்டார். ஏன்னா இப்ப சில பேர் சொல்லிட்டு திரிகிறார். என்ன சொல்றாங்க, சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த குழப்பம் பரவிக்கொண்டு வருகின்றது. அதற்காகத்தான் இன்றைய ஜும்மாவிலே இதனுடைய ஒரு சிறிய விளக்கம், வேறு எதுவும் இல்லை. நாங்கள் என்ன செய்யறோம், நான் மஹதியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, நான் கனவிலே பார்த்தேன், இது இவர் மட்டுமல்ல, இதற்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. எனவே இந்த குழப்பத்திலிருந்து என்ன செய்யறாங்க, நாம வெளியே வரணும் சொன்னாங்க. இமாம் மஹ்தி அலி அவர்கள் அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, அவர் வெளிப்பட்ட உடனே அல்லாஹ் எந்த அளவிற்கு அவரை ஆக்கி வைப்பார் என்று சொன்னால், மக்கள் எல்லாம் அவரிடத்திலே ஒன்று கூடுவார்கள், தானாகவே ஒன்று கூடுவார்கள். அவர் என்ன செய்ய மாட்டார், நான் தான் மஹதி என்று அவர் சொல்ல மாட்டார். நான் தான் மஹதி, அல்லாஹ் என்னை வெளிப்படுத்தி இருக்கிறார், அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் அவர்களுக்கான அந்த என்ன செய்வாங்க, ஒரு உருவத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவாங்க. மக்கள் பார்த்தவுடனே சாரை சாரையா அந்த மக்கள் எல்லாம் வருவார்கள், அவரிடத்தில் பையான் செய்வார்கள் என்பதாக சொன்னாங்க. என்ன செய்வாங்க, அவருடைய கையை பிடித்து பையான் செய்வார்கள். அதே மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க, அவரு நான் தான், எனக்கு தான் ஆட்சி செய்யக்கூடிய அந்த உரிமை இருக்கு அப்படின்னு எல்லாம் போராட மாட்டார். அல்லாஹ்வே அவருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பார். சில பேருக்கு எல்லாம் என்ன செய்வாங்க, தேடி கொடுப்பான். அந்த அடிப்படையில் தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான். அவர்கள் மிக நீதமான ஆட்சி செய்வார்கள், இந்த உலகத்திலே மிக செழிப்பான ஆட்சியை செய்வார்கள் என்பதாக நாம் ஹதீஸிலே பார்க்க முடிகின்றது. அந்த காலத்தில் தான் தஜ்ஜால் என்ற குழப்பம் பரவி கொண்டிருக்கும். தஜ்ஜால் கியாமத்தினுடைய மிகப்பெரிய அடையாளங்கள் ஒரு அடையாளம் இது, தஜ்ஜால் வெளிப்படுவது. தஜ்ஜால் வெளிப்படும் காலத்திலே நம்முடைய ஈமானை பாதுகாப்பது என்பதெல்லாம் மிக ஒரு கேள்விக்குறியான விஷயமாக ஆகும். ஈமான் உறுதியுடையவர்கள் மட்டும்தான் அவருடைய தீமையிலிருந்து தப்ப முடியும். சாதாரணமான ஈமான் உடையவர்கள்லாம் அவருடைய என்ன செய்வாங்க, அவருடைய வலையில வேண்டுவான். ஏன்னா அவன் அப்படிப்பட்ட அற்புதங்களை காட்டுவான். தஜ்ஜால் என்ன செய்வாங்க, அற்புதங்களை காட்டுவான். தன்னுடைய கையிலே சொர்க்கத்தை வைத்திருப்பதாக காட்டுவான். சொர்க்கத்தை என்ன செய்வாங்க, சொர்க்கத்தில் நான் உங்களை போடுகின்றேன் என்பதாக சொல்லுவாங்க. அதை கேட்டு என்ன செய்வாங்க, ஈமான் உடையவர்கள் அவருடைய பேச்சை என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. ஈமான்ல மிக சாதாரணமாக இருப்பவர்கள் அவருடைய பேச்சை கேட்டுவாங்க. சரி சொர்க்கத்திலே போடுறியாலே அப்படின்னு சொல்லி எல்லாம் பாதுகாக்க. ஏன் என்று சொன்னால் அது போன்ற குழப்பங்கள் மிக அதிகமாக காணப்படும்.
ஈமானை பாதுகாப்பது என்பதை கேள்விக்குரியார்கள். அந்த காலத்திலே குழப்பங்கள் அதிகரிக்கும். அந்த குழப்பத்திற்கு தீர்வு காணுவதற்காக அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமிக்கு இறக்குவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இந்த பூமியில் இறக்குவார். தஜ்ஜாலை கொல்லுவார்கள். தஜ்ஜால் வேற யாருக்குன்னு அவன் அடங்க மாட்டான். யாருக்கு தான் அடங்குவான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் அடங்குவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் இறங்குவார்கள். தஜ்ஜாலை தேடி அவனை கொல்லுவார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகின்றது. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வராங்க இல்லையா, அவங்களே இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி தொழுவார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். எதுக்கு தெரியுங்களா? அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷரியத்தை பின்பற்றுகின்றேன், நானும் சொல்லுவாங்க, நானும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஷரியத்தை தான் பின்பற்றுகின்றேன் என்பதை காட்டுவதற்காக இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுவார்கள் என்பதாகவும் நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கியாமத் நாளுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளங்களாக இருக்கார். அவர் நான் தான் என்று யாருமே என்ன செய்ய முடியாதுங்க, வாதிட முடியாத அளவிற்கு மிக தெளிவான அத்தாட்சிகளை ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். யார் மஹதியாக வர முடியும், யார் அவருக்கு என்னென்ன குணங்கள் எல்லாம் இருக்க முடியும் என்பதையெல்லாம் ஹதீஸிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. குழப்பவாதிகளை என்ன செய்யக்கூடாதுங்க, நம்ம நம்பி ஏமாந்து விடக்கூடாது. உண்மையான மஹதி என்பவர் தன்னை தானே மஹதி என்று வாதிட மாட்டார். ஏன்னா இப்ப இருக்கிறவர் என்ன செய்யறாங்க, நான் தான் மஹதி என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலையில இருக்கிற, விளம்பரம் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு இருக்கின்றது. சரி, இரண்டாவது, தன்னிடம் வந்து பையத் செய்யுங்கன்னு சொல்லி யாரையும் அவர் என்ன செய்ய மாட்டாருங்க, உண்மையான மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூப்பிட மாட்டார். அதே போன்று மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவருடைய பெயர் முஹம்மது இப்னு அப்துல்லா என்பதாக இருக்கும். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அடையாளத்தையும் சொல்லி இருக்கின்றார்கள். என்ன செய்வாங்க, அவர் விரிந்த நெற்றி உடையவராக, ஒரு எடுப்பான மூக்குடையவர்களாக இருப்பார் என்பதாகவும் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பற்றி அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் கியாமத்துடைய இறுதியில் இருக்கக்கூடிய நாம், நம்முடைய சந்ததி இவர்களை ஈமானுடையவர்களாக, இவர்களுடைய ஈமானையும் பாதுகாப்பதற்காக நாம் பெரிய ஒரு முயற்சி செய்ய வேண்டியது. பெரிய ஒரு முயற்சி இல்லைன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வலையந்திர காலங்கள்ல செல்போனுடைய இருக்கிற இடத்துல பலவிதமான குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கு. வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்கில் என்ன செய்யுதுங்க, நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். இதுவாக இருக்குமோ, அதுவாக இருக்குமோ, இமாம் மஹதி வந்து விட்டாரோ, இவரை தான் நாம் பின்பற்ற வேண்டுமோ என்பதெல்லாம் குழப்பங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும். இந்த குழப்பங்கள் நம்முடைய ஈமானையே பாதித்துவிடும் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் புரிய வேண்டும். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அந்த ஒரு குழப்பமான ஒரு காரியம் சூழ்ந்த ஒரு காலம் வரும். அந்த காலத்திலே ஈமானுடையவர்களுடைய நிலை எந்த அளவுக்கு என்று சொன்னால், காலையிலே முஃமினாக இருப்பார், மாலையில் அவர் நிராகரிப்பவராக காஃபிராக மாறிவிடுவார். மாலையிலே முஃமினாக இருப்பார், காலையிலே அவர் நிராகரிப்பவராக காஃபிராக மாறிவிடுவார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களே. அந்த எச்சரிக்கைகளையும் நாம் நினைவில் கொண்டவர்களாக இது போன்ற குழப்பங்களை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு தொழுகையிலையும் யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை கொடு, குழப்பத்திலிருந்து தீர்வை கொடு என்பதாக நாம் ஒவ்வொருவரும் தன்னுடைய பிரார்த்தனையிலே நாம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் மனிதனுக்கும் நேரான வழியை காட்டுவானாக, எல்லா விதமான குழப்பத்திலிருந்தும் நமக்கு தீர்வை தருவானாக. இந்த உலகத்திலும் மறுமையிலும்